வணக்கம் அன்பர்களே, நண்பர்களே. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட்டு யூடியூப் வீடியோ. இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ், லைவ் செஷன்ஸ்லாம் போட்டிருந்தேன். அதில வந்து நெறையா மக்கள் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நெறையா கேட்டிருந்தாங்க. அப்போ அதுக்குண்டான டைம் கிடைக்கல. ஸோ நம்மளோட முதல் வீடியோவே வந்து மக்களோட கேள்விகள நம்ம பதில் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில இந்த வீடியோ பண்ணியிருக்கு. ஸோ லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. எஸ் மேடம், ப்ளீஸ். ஹலோ சார். ஹலோ மேடம். ஜோதிடம் அப்படின்னா என்ன? ஒருத்தரை பற்றி ஜோதிடத்திலேயே எல்லாமே சொல்லிட முடியுமா? ஓகே. ஸோ முன்காலத்துல எல்லாம் நமக்கு வந்து ஒரு பழமொழி இருக்கும். என்னன்னா, பிரம்மன் வந்து தலைவிதி விதி எழுதுவாரு. உன் தலைவிதி இப்படிதான்டா, உன் வாழ்க்கை இப்படிதான்டா அப்படிங்கிற மாரி, அதுபடி தான் உன் வாழ்க்கை நடக்கும் அப்படிங்கிற மாரி எப்பவுமே அந்த காலத்துல சொல்லுவாங்க. ஜோதிடம்ங்கிறது 200% உண்மை. அண்ட் என்னோட லைஃபே பார்த்தீங்கன்னா சர்டன் ஃபேஸஸாக இருக்குங்க. இப்போ என் ஜாதகத்தை காட்டும்போது நிறைய பேர் நான் வந்து போகோன்னு இருப்பேன் அப்படின்னாங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்தா நான் செருப்படி வாங்கிட்டு இருந்தேன் லைஃப்பில். ஸோ ஜோதிடம் உண்மை. ஆனால் உண்மையான ஜோதிடர்கள், ஜோதிடத்தை ஒரு ப்ரொஃபஷனாக இல்லை ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ஆனால் ஜோதிடம்ங்கிறது 200% உண்மை. அண்ட் சிம்பிளாக சொல்லப்போனால் ஜோசியங்கிறது ஒரு மேப்புங்க. இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, யூஎஸ் போகணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த ரூட் அப்படின்னு சொல்லுமே தவிர, இந்தியாவிலேருந்து உங்களை அப்படியே யூஎஸ்க்கு அலேக்கா ஜோதிடம் அப்படிங்கிறது தூக்கிட்டு போகாது. ஸோ நீங்கள் லைஃப்பில் தெரிஞ்சு வச்சுக்கலாம், என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஜோதிடம் சொல்லும். அவ்வளோதான். பரிகாரம் அப்படிங்கிறது படிக்குமா? அது வந்து யாருக்கெல்லாம் நல்லது? எப்படிப்பட்ட பரிகாரமாக இருக்கும்? பரிகாரம் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கணும்? ஓகே, சிம்பிளாக சொல்ல போனாங்க, பரிகாரம் யாருக்கு நல்லதோ இல்லையோ ஜோசியக்காரனுக்கும் செய்கிற பூசாரிக்கும் நல்லது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் பரிகாரம் பண்ணி ஒருத்தன் பணக்காரன் ஆகலாம், பரிகாரம் பண்ணி கடன் அடைக்கலாம், பரிகாரம் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இருக்கிற பணக்காரங்க பட்டியலில் ஜோசிக்காரங்க தான் முதல் இடத்துல இருப்பாங்க. கரெக்டுங்களா? இப்போது அதுதான். ஸோ பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம மன திருப்திக்காக கோயிலுக்கு போகலாம், விளக்கேற்றலாமே தவிர, பரிகாரத்தை நம்பி வாழ்க்கை மாறுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை. சில பேர் வந்து அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு நல்ல ஜோசிக்காரனுக்கு தெரியும் எப்போ டைம் மாறப்போகுது அப்படின்ட்டு. ஸோ அவன் வந்து இந்த நேரத்தில் இந்த பரிகாரம் பண்ணு, 1,00,000 ரூபா தான் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதே தவிர பரிகாரம்ங்கிறது பொய் தாங்க. ஆனால் நம்ம கட்டம் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்வியல் பரிகாரம்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜாதகத்தில் புதன் அப்படிங்கிற கிரகம் கெட்டுருச்சு அப்படின்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கோ இல்லைன்னா வயசான பெண்கள் இல்லைன்னா படிக்க முடியாத குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்து அவங்க படிப்புக்கு ஹெல்ப் பண்ணால் அது வந்து உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம். அதுதான் பரிகாரமே தவிர மற்றபடி இந்த கோயிலுக்கு போ, இத்தனை லட்சம் செலவு பண்ணு அப்படிங்கிறது பரிகாரம் இல்லைங்க. திசைகள் படி தான் வாழ்க்கை இருக்குமா? கோச்சாரத்தோட பயன் என்ன? ஓகே, இது எப்படின்னாங்க, கோச்சாரம் அப்படிங்கிறது இப்போ எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ சனி வந்து 2.5 வருஷம் இருப்பார், குரு 1 வருஷம் இருப்பார், ராகு 1.5 வருஷம் இருப்பார் அப்படின்ட்டு. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் வேலை அப்படிங்கிறது பர்மனெண்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா தொழிலுங்கிறது தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா தான் அந்த நேரத்தில் கோச்சார அமைப்புகள் வரும்போது உங்களுக்கு அது நடக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸில் இந்த பொதுவாக சொல்லுவாங்க பலன்கள், இந்த வருஷம் இப்படி தான் இருக்குன்ட்டு. ஆனால் அது கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கத்தி கதறி இருப்பாங்க, ஐயா ஒன்றுமே நடக்கலையா, எல்லாம் பொய்யா அப்படின்ட்டு. ஸோ கோச்சாரங்கள் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தை வச்சு தான் சப்போர்ட்டு. உங்கள் ஜாதகத்தில் 35 வயசில் நீங்கள் பெரிய ஆள் ஆகணும்னு இருக்குன்னா கரெக்டாக அந்த 35 வயசில் உங்கள் கோச்சாரங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதுதான் கோச்சாரங்கள். இதுதான் தசைகள் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கலாங்க. எல்லாரும் வந்து குரு தசை, குரு தான் கொண்டவர், குரு தான் வந்து வாழ்க்கையவே மாற்றக்கூடியவர், குரு பார்வை கிடைச்சா கோடி புண்ணியம், குரு தான் இருக்கிறதுலே வந்து சுபகிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பல குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா குரு தசையில் யாருக்காச்சும் ஒருத்தர் நடந்துட்டு இருக்கும்போது தான் குடும்பத்தில் துயர சம்பவங்கள் நடக்கும். அண்ட் குரு தசையில் தான் அவமானங்கள், வாழ்க்கையில் நம்ம பேரு புகழ் எல்லாம் அடையணும்னு நினச்சாலும் அவமானங்களும் நிறைய பேர்த்துக்கு குரு தசையில் தான் நடக்கும். ஸோ தசைகள் அப்படிங்கிறது நம்ம அதோட கோட்பாடுகள் வச்சு சில விஷயங்கள் நடக்கும். குரு தசையில் தான் வீடு வாங்குவாங்க, வாசல் வாங்குவாங்க, நகைகள்லாம் கிடைக்கும்,
அதே மாதிரி சுக்கிர திசையில் பார்த்தானா கணவன் மனைவிக்குள்ளான அந்யோன்யம் வந்து கொஞ்சம் அதிகமாகும், கல்யாணமானவர்களுக்கு கல்யாணம் ஆகும். இந்த மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு 50-50% அப்படின்னு வச்சுக்கலாங்க. தசைகள் படி 50% நடந்துச்சு அப்படின்னா கோச்சாரம் படி 50% நடக்கும். 2026ல் அரசியல் களம் எப்படி இருக்கும்? நம்மளை வந்து ஒரு கட்சிக்காரன் நீங்கள் ஃப்ரேம் பண்ண பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் டிவிக்கேன்னு சொன்னேன்னா நீ வந்து அணில்னு சொல்லிடுவீங்க, இல்லை திமுகன்னு சொன்னோன்னா 200 சொல்லிடுவீங்க. ஸோ 2026 களம் வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான அரசியல் களமாக தான் இருக்குது. ஏன்னா வர்ற ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களோட ஜாதகமாக போட்டு அலாசி ஆராய ஆரம்பிச்சிருவாங்க யூடியூப் வியூஸ்க்கு. அண்ட் 2026 உண்மையாகவே களங்கள் சூப்பராக இருக்குது. ஆட்சி மாற்றத்துக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் இருக்குது ஓப்பனாக சொல்ல போனால். ஆனால் இவங்க தான் வருவாங்க, விஜய் தான் அடுத்த நாடாள போகிறாரு, எடப்பாடி தான் ஆட போகிறாரு அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் வந்து கரூர் போகிறதுக்கு முன்னாடியே என்னோட ஒரு லைவ் செஷனில் நான் சொல்லியிருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா என் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஒரு 100 பேர் என்னமோ தான். அந்த லைவ் செஷனில் நான் சொல்லியிருப்பேன் என்னென்னா, விஜயோட பேர் வந்து கெட்டு போகிற மாதிரி இருக்குது, அதே மாதிரி ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் ஒரு நல்ல கூட்டணிக்குள்ளே அவர் போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி அவர் தவறு பண்ணல அப்படிங்கிறத விட அவர் பேர் அந்த இடத்துல கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு. அண்டு இது என்னென்னா, இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் கண்டிப்பாக கூட்டணிக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து அவருக்கு படி இருக்குது. அண்ட் இப்போவுமே வந்து இப்போது இன்னும் 6 மாத காலங்கள் இருக்குது. ஃப்ராங்காக சொல்ல போனால் அந்த 6 மாத காலங்களில் அரசியல் களம் வந்து எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ எதிர்பாருங்கள் அப்படின்னு பிக் பாஸில் கமல் சொல்கிற மாதிரி எதிர்பாருங்கள் மாதிரி சொல்லி விட்டுறலாங்க. இப்போ பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தத்துவம் பற்றி ஜோதிடம் வந்து என்ன சொல்லுது? ஸோ அது ஆக்சுவலாக வந்து இது ஜோசியத்து சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா பொண்ணு அப்படிங்கிறது நம்ம பொன்னவனை சொல்லுவோம். வியாழன் வியாழன் அப்படிங்கிற குரு பகவான் இருக்கார் இல்லைங்க, அவரை தான் சொல்லுவோம். என்னென்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வானில் கொஞ்சம் உத்து நோக்கி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா கிரகமே நம்மளால் பார்க்க முடியும், கண்ணிலேயே பார்க்க முடியும். ஆனால் புதன் கிரகம் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கண்ணில் எடுபடாது. ஏன்னா ஜென்ரலாக ஒரு ஜாதகத்துலேயுமே பார்த்தீங்கன்னா முக்கூட்டு கிரகம் மாதிரி புதன் வந்து ஒன்றா சூரியனோடையே சுற்றிட்டு இருக்கும், இல்லை சுக்கிரனோடையே சுற்றிட்டு இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து கண்ணில் படாது புதன் அப்படிங்கிற கிரகம். அதனால் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, புதனை அவ்வளோ சீக்கிரம் வானில் பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. சில பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, அப்போ புதன்கிழமை என்ன காரியம் பண்ணாலும் சக்ஸஸ் ஆயிரும், புதன்கிழமை சூப்பரான நாள் அப்படிங்கிற நினச்சிட்ருக்காங்க. பட் எந்த நாளும் குறைச்சல் இல்லை. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு போனால் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமைலாம் நிறைய பேர் ஒன்றுமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் பண்ணி ஜெயிச்சவும் செஞ்சுருக்காங்க. ஸோ நாளுக்கும் இந்த ப்ராவர்ப்ஸ்க்கெல்லாம் சம்மந்தம் இல்லைங்க. இதுதான் சயின்டிஃபிக்காக குறிக்க வருது, புதனை அவ்வளோ சீக்கிரம் நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறத சொல்ல வருது, அவ்வளோதான். ஜெனெடிக்ஸ்க்கும் ஆஸ்ட்ராலஜிக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையாங்கிறத விட ஜெனெடிக்ஸ் தான் ஆஸ்ட்ராலஜி ஓப்பனாக சொல்ல போனால். ஏன்னா நீங்கள் வந்து சில குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா வாழையடி வாழையாக அவங்க குடும்பத்தில் பெண்கள் வந்து சஃபர் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்க அத்தை பாட்டி சித்தி பெரியம்மா வந்த பெண் உட்பட எல்லாருமே சஃபர் ஆகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படிங்கிற ஒரு வியாதி வந்து அப்பாவுக்கு இருந்திருக்கும், தாத்தாவுக்கு இருந்திருக்கும், மகனுக்கு இருக்கும், பையனுக்கு இருக்கும். ஸோ 4 தலைமுறை 5 தலைமுறைங்கிற போது எல்லாமே ஜெனெட்டிக்ஸ் வழியாக தான் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து நான் பல ஆஸ்ட்ராலஜர்ஸ்க்கே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போது ஒரு கஸ்டமர் வந்து கவர்மெண்ட் ஜாப் பற்றி கேட்க வராங்க, இல்லைனா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி கேட்க வராங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை கேட்போம். உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் கவர்மெண்ட் ஜாப்னு இருக்காங்க அப்படின்னு. அப்படி கேட்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, பதில் கிடைக்கும்னா அப்படி இருக்காங்கன்னா இவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகங்க. ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க 100%க்கு 200% ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜெனெட்டிக்ஸும் ஆஸ்ட்ராலஜி கனெக்டடா அப்படின்னு கேட்டால் 200% ஜெனெட்டிக்ஸும் ஆஸ்ட்ராலஜி கனெக்டட். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா மேடம்? இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் இல்லை ஒரு இதில் வந்து பணம் இருக்கிறவனுக்கே தான் பணம் மென்மேலும் சேர்ந்துட்டே இருக்குது. ஓகே. இல்லாதவங்க மேலும் மேலும் கஷ்டப்பட்டு இல்லாமையே தான் போயிட்டுருக்காங்க. ஓகே. இதுக்கும் நம்மளோட ஜோதிடத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? 200% சம்மந்தம் இருக்குங்க. ஏன்னா இப்போது வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், அம்பானி பிறந்த நேரத்தில் 1000 பேர் பிறந்தாங்க,
ஆனால் அம்பானி மட்டும்தான் கோடீஸ்வரனானா? மற்றவங்களாம் சில பேர் இதாக இருப்பாங்க, சில பேர் பிச்சைக்காரனே இருப்பாங்க. அப்போ ஜோதிடம்ங்கிற இந்த விஷயத்தில் பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஜெனட்டிக்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்க, அது இங்கேயுமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி இப்போ உங்கள் குடும்பம் பெரிய மிராஸ்தாராக இருப்பார் அப்படின்னா, சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் அந்த காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிற போது கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து அதுக்குண்டான தகுதிகள், அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். சில குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் அப்படிங்கிறது தான் ஜென்ரலாகவே பொருளாதாரத்தை குறிக்குது. சுக்கிரனும் சனியும் சில ஜாதகத்தில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது ஓப்பன் சேலஞ்சாகவே சொல்லிக்கிறேனே, நீங்கள் வந்து கூகுளில் டாப் 10 ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி போடுங்க, ஒரு 10 பேர்த்துக்கு வரும். அந்த 10 பேர்த்து ஜாதகத்துலேயும் சொல்லி வச்ச மாதிரி சுக்கிரன் சனி காம்பினேஷன் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய வசதி இல்லை அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் சனி காம்பினேஷன் இருந்ததுன்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆகவேன்னு நான் சொல்லலை. ஆனால் அட்லீஸ்ட் பணத்துக்கு தட்டுப்பாடு இருக்காது அப்படிங்கிறது 200% அடித்து சொல்லலாம். ஸோ 200% ஒரு ஜாதகத்தில் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம், இவன் கொஞ்சம் செல்வ செழிப்பானவா இருப்பானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. வேறு ஏதாவது கேள்வி இருக்கா மேடம்? தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. ஸோ என்னென்னா லைவ் செஷன்ஸில் சொல்ல முடியாதுல, இதில் சொன்னது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட. அண்ட் இதை மாதிரி நல்லா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் கண்டிப்பாக எங்கிட்ட வரும் அப்படிங்கிறதுல எனக்கு 200% நம்பிக்கை இருக்குது. அதே நம்பிக்கை என் மேலே நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.